திரித்து ஏக தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைந்துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் என்பது. இந்த பகுதி முதல் 2 வசனங்களோட தொடர்புடைய ஒரு வசனம். யோவானுடைய சீஷர்கள் உபவாசத்தை குறித்து கேட்குறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தனது சீஷர்களுக்காக அவர் மணவாளன்னு சொல்லி பேசுகிறாரு. அடுத்தது அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்கிறார். அதாவது இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் விசுவாசிகளை எப்படி போதிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தர்றாரு. இது பெற்றோர்களுக்கு, போதகர்களுக்கு, சமூகத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாகவே சொல்லப்படுது. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புது ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ இதில் என்ன ஒன்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், புது திராட்சை ரசத்தை பழசோட ஊற்றினா அந்த பாட்டில் வெடிச்சிடும். அதுபோல் இளம் விசுவாசிகளிடத்தில் நம்ம அதிகமாக சில விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, அழுத்தம் கொடுத்து திணிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுத்தர. இப்போ இதில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, சத்தியத்தை சொல்ல வேணான்னு சொல்லலை, கொள்கைகளை சொல்ல வேணான்னு சொல்லலை, ஆனால் இளம் விசுவாசிகளை கவனமாக பயிற்சிக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல யோவானுடைய சீஷர்கள் கேட்குறப்ப எந்த அளவுக்கு அவர் கவனமாக ஞானமாக பதில் கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார் என்பது தான் இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இதை அவங்களுக்கு சொல்கிறது நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம், இதை நம்ம பயிற்சிக்க வேணும். இப்போ எப்படி புது விசுவாசி இருப்பான், அவன்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். இப்போ இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது சத்தியத்தில். பட் ஆனால் இந்த இளம் விசுவாசி எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், புது விசுவாசி எப்பொழுதுமே படப்படன்னு இருப்பாங்க. எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கனிவாக இருக்க மாட்டான், தான் சொல்கிறது தான் சரிம்மா, வளைஞ்சு கொடுக்க மாட்டான், அவனுக்கு ஒழுக்கம் பிடிக்காது, பிடிவாத குணம் கொண்டவனாக இருப்பான், தவற திருத்திக்க மாட்டான், தனது நடத்தையில் கண்மூடித்தனமாக இருப்பான். இதுதான் முக்கால்வாசி நம்ம பார்க்குறப்ப இளம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இது குடும்பத்தில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த டீனேஜர்ஸ், அந்த விடலை பருவம் அப்படிங்கிறப்ப அந்த பசங்களாம் இப்படி தான் துடுக்காக இருப்பான், எது எடுத்தாலும் எடுத்து பேசுவான், எது எடுத்தாலும் பட்டார்ன்னு இருக்கும், ஏதாவது போட்டு உடப்பான், அது செய்வான். அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? இப்போ கிறிஸ்து ஒரு புது விசுவாசி உள்ளுக்குள்ளே வர்றப்ப அந்த புது விசுவாசிகிட்ட மென்மையாக, தாழ்மையாக, சாந்தத்தோடு அவன் கேட்கறதுக்கெல்லாம் வேதத்துலேருந்து பதில் சொல்லணும். இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வீழ்ச்சி உற்ற மனுஷன் நல்லா புரிஞ்சுக்க, ரட்சிக்கப்பட்டிருந்தால் கூட அவனிடத்தில் பாவங்கிறது ஒன்று இருக்குது, அந்த ரிமைனிங் சின் ஒன்று இருக்குது. அந்த ரிமைனிங் சின்னோடு இருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம கவனமாக வேதத்தை சொல்லி தரணும். அதனால தான் நீதிமொழிகளில் சொல்கிறப்ப பிள்ளையினுடைய மனதில் மதியினம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது தண்டனையின் பிரம்பு அகற்றும். அது வேதத்தை சொல்லி 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 திருத்தணும். அதுக்கு பெற்றோர்கள் மாடலாக வீட்டில் இருக்கணும். வீட்டில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். தனி வேத வாசிப்பு இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக கரிசனையோடு ஜெபிக்கணும். அது பிள்ளைகள் பார்க்குற மாதிரி ஜெபிக்க சொல்லலை, பிள்ளைகளுக்கு தெரியணும் நம்ம ஜெபிக்கிறது. எனக்காக அம்மா ஜெபிக்கிறாங்க, அப்பா ஜெபிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயங்கள் தெரியும். இப்போ பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்கிறப்ப வேதபூர்வமாக தான் நீ அணுகணும். வேதம் இப்படி சொல்லுது, நீ வேதத்தை மீறுற, கடவுளுடைய கட்டளையை மீறுற, நீ நியாயப்பிரமாணத்தை மீறுற, கடவுளுக்கு பிடிக்காத, இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காது, இப்படி சொல்லி நம்ம திருத்தணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக அவங்களோட இடைப்படுகிறார். அப்போ அது போல தான் நம்மளுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் திருத்தம், சபையில் எப்படி நடந்து கொள்ளணும், பொது இடங்களில், நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில். இவரெல்லாம் எல்லா மனுஷனும் வித்தியாசமான குணாதிசயம் கொண்டவன், எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது, அவன்கிட்டேருந்து நல்லதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. விசுவாசிகள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த யோவானுடைய சீஷர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்கிறார், இவருக்கெல்லாம் தெரியும், அவங்களுடைய மனநிலை புரிஞ்சிருக்காரு. இப்போ நீங்கள் நான் விசுவாசி, நான் ஒரு போதகர், இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க, பாவத்தோடு இருக்கிறான், அவனுக்கு புரியாது. அப்போ மென்மையாக வேதத்திலிருந்து கரிசனையாக அக்கறையோடு ஜெபத்தோடு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது ஒரு ஒரு போதகருக்கு கடமை.
பெற்றோருக்கு கடமை, ஆசிரியர் கடமை, வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு கடமை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு விசுவாசி மட்டும்தான் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிகளாக இருந்தால் வேதம் கற்றுத்தருகின்ற முறையில் நாம் எல்லாவற்றையும் அணுகணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.